வெங்காயம் மட்டும் இல்லனா இந்தியா ஒருபோதும் அணு ஆயுத நாடா மாறி இருக்காது. போக்ரான் அணு ஆயுத சோதனை செய்வதற்கு முன்னாடி 1 இல்ல 2 இல்ல லட்சக்கணக்கான கிலோ வெங்காயம் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டது. எதற்காகன்னு தெரியுமா? அணு ஆயுதம் வெடிக்கும் போது அதுல இருந்து வர ஆல்பா, பெட்டா, காமா போன்ற கதிர்வீச்சுகள் வெளியேறும். இதுல காமா கதிர்வீச்சு ரொம்பவே ஆபத்தானது. இது மனிதர்கள் மீது பட்டா மனிதர்களோட ரத்த செல்களை அழிச்சிரும். வெங்காயத்துல பிளாபனாய்ட்ஸும் ஃபெனாலிக் ஆசிடும் இருக்கு. இதனால வெங்காயம் அணுகுண்டு வெடிக்கும் போது வர கதிர்வலைகளை எடுக்கிற ஒரு தன்மையா மாறுது. அணு ஆயுத சோதனை நடக்கிறதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான வெங்காயத்தை பக்கத்திலே புதைச்சு வைப்பாங்க. அமெரிக்காவுக்கு தெரியாம நம்ம அணு ஆயுத சோதனை நடத்தினதுனால அமெரிக்கா உள்பட பல நாடுகள் இந்தியாவுக்கு பொருளாதார தடை போட்டாங்க. இதனால இறக்குமதியும் குறைஞ்சது. சந்தையில வெங்காயம் பத்தல. இந்த அணு ஆயுத சோதனைக்காக நிறைய வெங்காயத்தை யூஸ் பண்ணதுனால 1 கிலோ 10 ரூபாய் இருந்த வெங்காயம் 70 ரூபாய் வரைக்கும் போச்சு. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசல ஆனியன் எலெக்ஷன் நடந்தது. வெங்காயத்தோட விலை உயர்வை கண்டிச்சு நிறைய போராட்டங்கள் நடந்தது. வெங்காயத்தை வச்சு காங்கிரஸ், பிஜேபியை தோல்வி அடைய வச்சாங்க. மக்களுக்கு அணு ஆயுதத்தோட முக்கியத்துவத்தை விட வெங்காயம் தான் முக்கியமா தெரிஞ்சிருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.